தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காலையில் கைது, மாலையில் விடுதலை. அப்புறம் எதுக்கு இந்த அலப்பறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். உதயநிதி நேற்றைக்கு முன்தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண்களை ஆபாசமாக பேசினார். பெண்களை ஆபாசமாக பேசினார் என்று காலை 9:30 மணிக்கு நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. செயற்கையாக 1.5 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்று மதியம் 12 மணிக்கு உதயநிதி கைது செய்யப்பட்டார். உதயநிதி கைது செய்வதற்கு காவல்துறையினர் உதயநிதி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே சென்னையில் இருக்க திமுகவை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் உதயநிதி வீட்டை சுற்றிட்டாங்க. காவல்துறையினர் உதயநிதி வீட்டுக்குள்ளே போக விடாதபடி தடுத்து நிறுத்தினாங்க. மேலும் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு சென்னையில் பல இடங்களில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மருத்துவமனைக்கு செல்கின்றவர்களை அடித்து தாக்குனாங்க. கடைகளை பூரா சற்றை இழுத்து மூடுன்னு சொல்லி கலவரம் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் போராட்டம் நடத்தினார்கள். தேனியில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடியில் கீதா ஜீவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதே போன்று தென்காசியில் மாவட்ட செயலாளர் வாசுதேவநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் திமுகவினர் மறியல் பண்ணாங்க. அத்துமீறல் நடைபெற்றது. சராமரியா வாகனங்கள் தாக்கப்பட்டன. ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்ட செயலாளர் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்கள் உதயநிதி கைது செய்யப்பட்டதற்கு நேற்று மாலை வரை இரவு வரை அவங்க போராட்டம் நடத்தினாங்க, தர்ணா பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது? கைது செய்யப்பட்ட அவர் என்ன கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் அடித்து தொங்க விட போகிறாங்களா? தலைகீழாக கட்டி அடித்து தொங்க விட போகிறாங்களா? இல்லை சுடுதண்ணி எடுத்து மேலே ஊற்ற போகிறாங்களா? இல்லை பல்ல பிடுங்க போகிறாங்களா? இல்லை ஊசி எடுத்து நகத்தில் குத்தி சித்திரவதை பண்ண போகிறாங்களா? கிடையாது. இல்லை, காவல் நிலையத்துக்கு கூட்டி போகிறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. நீதிபதி உத்தரவின்படி சிறையில் அடைப்பாங்க. 15 நாள் சிறை தண்டனைன்னு சொல்லுவாங்க. மறுநாள் ஜாமீனில் வெளியே வர போகிறீங்க. 1 நாள் 2 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும். அதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? அதே மாதிரி நேற்று காலையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மாலையில் விடுதலை பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. போட்டு திமுகவினர் நேற்று முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி தங்களுடைய வெயிட்டை காமிக்கணுமா? ஏற்கனவே நீங்கள் திமுக ஆட்சியில் எதிர்கட்சியை காவல்துறை மூலமாக எப்படி ஒடுக்குனீங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி திமுக ஒரு சாதாரண ஒரு சின்ன கைதை கூட தாங்கிக்க முடியல. திமுகவினர் எப்போமாவது கைது செய்கிறாங்கன்னா அப்போ பூரா இந்த திமுக ரகலை பண்ணும். 2001ஆம் வருஷம் கருணாநிதி கைது செய்யப்படும் போது இதே பிரச்சனை. காவல்துறையினர் போய் ஜென்டலாக கேட்குறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்ட்டு. காவல்துறையினரை வழிமறித்து அட்டாக் பண்ணி திமுகவினர் அவ்வளோ பெரிய அராஜகம் பண்ணாங்க 2001. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கைது பண்ண உடனே தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அதில் போய் இறங்கிட்டாங்க. காலையில் கைது பண்ணியிருக்காங்க, மாலையில் விடுதலை பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போயிட்டு ஏன் இந்த அலப்பறை பண்ணுறீங்க?